உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மரத்து மேல இருந்து பார்த்தா நம்ம ஸ்கூலே தெரியும். அப்படியா? ஆமாண்டி, அப்படியே கீழே விழுந்தா ஹாஸ்பிடல் தெரியும். உங்க கோழிக்கு மரியாதையே கொடுக்க தெரியலடி. மரியாதைனா என்னடி? வாங்க போங்கன்னு கூப்பிடணும். சரி வாங்க, சீக்கிரம் போங்க. நான் போறேன்டி. வாடி வாடி. ஏன்டி இப்படி இருக்க? உன்னால என் ஃப்ரெண்டு கோச்சிட்டு போறா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நானும் நல்ல மாடுதான். போ போ, புல்ல தின்னுட்டு சாணிய போடு. என்னம்மா வர வர படிக்க மாட்டியா? யார் சித்தப்பா சொன்னா? யோ, அவன் நல்லா தாயே படிக்கிறா. நான் தானே டெய்லியும் சொல்லி கொடுக்கறேன். என்ன வண்டுக்கு நண்டு சப்போர்ட் பண்ணுது? சரி 30 கூட்டினா எவ்வளோமா? 70 சித்தப்பா. ஒரு சான்ஸ் குடியா. 10 5 கூட்டினா எவ்வளோமா? 25. இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாரியா. 1 கூட்டினா எவ்வளோமா? 2 சித்தப்பா. கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பாரியா. மேயிற மாட்ட நக்கிற மாடு கிடக்குமா? முதல்ல இவள படிக்க விடா, அப்புறம் அவள்கிட்ட கேள்வி கேட்கலாம். சித்தி, என் பிறந்த நாளுக்கு நிறைய சாக்லேட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம்லாம் வந்துச்சு. ஆனா என்னாலதான் சாப்பிடவே முடியல. ஏன்டி வயிறு சரியில்லையே? இல்ல சித்தி. நல்லா இல்லையே? தெரியல சித்தி. அப்புறம் ஏன்டி சாப்பிடல? எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு சித்தி. ஐயப்பா, இவ முதுகுல 2 வையப்பா. சித்தி, நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன்டி? ஆவி பிடிச்சா ஜலதோஷம் சரியா போயிருன்னு டாக்டர் சொன்னாரு சித்தி. அதான் போய் தொலைடி. 3 கிலோ மூக்கு பொடியா அவ மூக்கு வச்சு குத்துடி, தும்பியே சாவட்டும். இன்னொரு தடவை இப்படி பண்ணினா என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடி ஆச்சு? 200 ரூபா போச்சு. என்னம்மா பண்ண? சித்தி மீன் கழுவிட்டு தண்ணி வச்சிருந்ததா, அதை எடுத்து ஊத்திவிட்டேன். அதுக்கு ஏன்டி அடிச்ச? யோ, அது மீன் குழம்பியா? இது என்னடா மீனுக்கு வந்த சோதனை? இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, என் கஷ்டம் என்னோட போட்டோம். சரி, என்ன பரீட்சையில மார்க்லாம் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கான்? உங்க அப்பா சொல்லிட்டு புலம்புறாரு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சனே எங்க டீச்சர் சொன்னாங்க சித்தப்பா. அதான் அளவா மார்க் எடுத்தேன். இன்னொன்னு போறி. நீங்க மட்டும் ஏன் இன்னும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? இன்னொன்னு போடுறி. என்ன உணர பின்னாடி ஒளி வச்சிருக்க? பூடி. ஓனர் பொண்டாட்டி, உன் புருஷன் உனக்கு ரோஸ் கொடுக்க போறாண்டி. வெக்கத்தை பாத்தியா? தாடி. எங்கயா பூ? இதாண்டி வாழைப்பூ. ஆத்தாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டி வாடி போன ரோசாப்பூ கொடுக்கணும். இப்ப வறுக்கிறதுக்கு வாழைப்பூ போதும். ஒரு கல்லுல 2 மாங்காய். உனக்கு பூவும் கொடுத்தாச்சு, ஒருவேளை சமையலுக்கும் ஆச்சு. என்ன உணர சொதப்பிட்ட? பூங்கொத்து கொடுப்பேன்னு நினைச்சேன். பூங்கொத்துல 10 பூ தாண்டா இருக்கும். இந்த வாழைப்பூவை பாரு, மடலுக்கு 10 பூ இருக்கு. காதலனும் தேர்வெழுதி தோத்து போன ஓனரம்மா. டாலி 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 டாலி, ஓனர் காலி காலி காலி. யோ, பிப்ரவரி 14 ஞாபகம் இருக்கா? யோ, ஒன்னதான் கேக்குறேன், ஞாபகம் இருக்கா? இருக்குடி, காதலர் தினம் தானே. காதலர் தினமா? கரண்ட் பில் கட்டுற கடைசி தேதியா? போன தடவை ஒரு நாள் லேட்டா கட்டினதுக்கே 60 ரூபா ஃபைன் போட்டாங்க. சீக்கிரம் போய் கட்டியா? பாருண்டி. காதல் என்னும் சொல்லை ஓனர் சொல்லவில்லை. சொல்ல வந்த நேரம் வீட்டில் கரண்ட் பில்லு தொல்லை. ஏ கொட்டாமாக்கும் கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் செவக்கும். என்னடி பாட்டுலாம் தூக்கலா இருக்கு? ஆமா உணர, எல்லாம் ஒன்னாலதான். நான் என்னடி பண்ணேன்? எப்போதும் என் புள்ளைய பிறந்தது உடனே வித்து விடுவேன். இன்னைக்கு என் கூட இறக்கி விட்டுருக்க, அதான் என் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒண்ணும் இல்லடி, போன வருஷம் இந்த ரூம்ல 5 கோழி வெள்ளை கழிச்சல் வந்து செத்து போச்சு. அதான் அந்த நோய் இன்னும் இருக்குதான்னு உங்களை குடும்பத்தோட இறக்கி விட்டு செக் பண்றேன். ஏண்டா பெருத்து போன பெருச்சாலி, நீ செக் பண்றதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சதா? நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும். சுண்ணாம்பு எதுக்குடா? சூளத்தை எடுத்து நாக்குல குத்து, தானா செவக்கும். யோ, 500 ரூபா பணம் கொடு, ஒரே செகண்ட்ல டபுள் ஆக்கி காட்டுறேன். உண்மையாவா? இதை மட்டும் நீ பண்ணிட்டீன்னா உனக்கு 500 ரூபா தரேன்டி. சரி, பணத்தை கொடு. பாத்தியா, டபுளா தெரியுது. பைத்தியக்காரி. போட்டி. யோ, 500 ரூபாயை கொடுத்துட்டு போயா.
அந்த கண்ணாடிக்குள்ள இருக்க எடுத்துக்கிடி. ஓனர் பொண்டாட்டி மூஞ்ச கொஞ்சம் திருப்புடி. ஓனர் உனக்கு கொடுத்தான் பாரு செருப்படி. ஓனர் பொண்டாட்டி எனக்கு சளி பிடிச்சிருக்குடி. சலிக்காவது ஒண்ணு பிடிச்சிருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படுடி. சிரித்தது போதும் மகாராஜா, எனக்காவது சளி பிடித்துள்ளது, உங்களுக்கு சனியனே பிடித்துள்ளது. சளிக்கு துளசி இருக்கு, சனியனுக்கு ஐயோ பாவம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. என்ன? மானங்கெட்ட கூறு கெட்ட வாழ மட்ட பாரு. மக்கு மக்கு நீதாண்டி மக்கி போன குந்தாணி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. உன் கோழி முட்டை நாய் கிட்ட கொடுத்துடுவேன் ஓடு. சித்தி, சித்தப்பாவுக்கு ஏன் தலையில ஒரு வெள்ளை முடி இருக்கு? ஒவ்வொரு தடையும் போய் சொல்லும் போது ஒரு வெள்ளை முடி வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க அப்பா நிறைய போய் சொல்லுவாருன்னு தெரியுது சித்தி. நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4 மாதமா குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. எதுக்குடி அந்த மூளையில போய் உட்கார்ற? என் புருஷன் தான் மூளை யூஸ் பண்ணுன்னு சொன்னாரு, அதான். ஏண்டா அறிவு கெட்டவன, அவளுக்கு இருந்தாதானே யூஸ் பண்ணுவா. என்னம்மா காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறியா? அவ்வளவு நேரம் எதுக்கு தூங்குற? சித்தி, சூரிய சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுது. நான் 10 மணிக்கு தானே தூங்க போறேன். அது சீக்கிரம் எந்திரிச்சா நான் என்ன பண்றது? அப்ப சூரியனுக்கு சோறு ஊட்டி தாளாட்டி 10 மணிக்கு தூங்க வைடி. சீக்கிரம் வாடி. எங்கயா? உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னில, அங்கதான். இதோ வரையா. என்னைய பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம பணத்தை புதைக்கிற சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நீங்க தானே அடக்கமான பொண்ணு வேணும்னு கேட்டீங்க. இங்க நிறைய பேர் அடக்கம் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை கிளி மாதிரி பொண்ணு கேட்கல, இல்லனா காட்டுல கொண்டு போய் விட்டுருப்பாண்டி. சித்தி, சித்தப்பாவுக்கு ஏன் தலையில ஒரு வெள்ளை முடி இருக்கு? ஒவ்வொரு தடையும் போய் சொல்லும் போது ஒரு வெள்ளை முடி வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க அப்பா நிறைய போய் சொல்லுவாருன்னு தெரியுது சித்தி. நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4 மாதமா குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. ஏண்டி அழுகுற? கண்ண முடி திறக்கிறதுக்குள்ள அது நடந்துருச்சு. என்னடி ஆக்சிடென்டா? இல்ல, கண்ணுல தூசி விழுந்துடுச்சு. சொடலமான சாமி, சூலத்தை இவ கண்ணுல சொருகிட்டு போ சாமி. பார்ப்பா, உனக்கு 2 பொண்ணு பாத்துருக்கு. ஒரு பொண்ணு கருப்பா இருக்கு, 15 பவுன் போடுறாங்களாம். இன்னொரு பொண்ணு படிக்கல, 10 பவுன் போடுறாங்களாம். இப்ப எந்த பொண்ணு பாக்குறது? எனக்கு கருப்பு கலர்ல படிக்காத பொண்ணா பாருங்க. ஓ, இந்த கருவாட்டு மண்டைக்கு காத்து வாக்குல 2 கல்யாணம் கேக்குதோ? யோ, எனக்கு வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. பொய் சொல்லாதடி. நேத்து நான் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா கூப்பிடுற. எனக்கு வர வரதான் கண்ணு தெரியாது, போக போக தெரியும். கோவில சுத்தி கடவுளேன்னு கத்தி சூலத்தை எடுத்துட்டு வந்து அவ கண்ணுல குத்தி சத்தம் போடாம கொண்டு வந்து பண்ணையில விட்டுறான். ஏங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்ச ஐயர் வராரு, வணக்கம் சொல்லுங்க. நான் எதுக்கு வணக்கம் சொல்லணும்? என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாரு. தம்பி, இப்படியெல்லாம் பேசாதீங்கோ. நான் தான் அப்பவே உங்களை சொன்னேனே, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போகுதுன்னு உங்களை அலர்ட் பண்ணேன். நீங்க கேட்காம தாலி கட்டிட்டு இப்ப என்ன சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஊர்ல எனக்கு கல்யாணம் ரொம்ப பிஸி. வெட்டி கட்ட நேரமில்லே, போங்கோன்னா போங்கோ, ஊருக்குள்ள உண்மைதான் கல்யாணமா. யோ, அங்க ஒரு டாடா ஏசி போகுதுல்ல, அது எங்க அப்பா பேர்ல தான் ஓடுது. என்னடி சொல்ற? நான் டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? நான் டயர்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? நான் என்ஜின்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? நான் ரோட்ல ஓடுதுன்னு நினைச்சேன்.
என்னடா சொல்ற? நிறுத்தியா? ஆளை விடுங்க சாமி. உன் புள்ளைய கூட்டிட்டு போய் டாட்டா வேணா காட்டு. டாட்டா ஏசி வாங்கிட்டேன்னு கதை கட்டாத. குந்தாய். பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சுத்தி. ஏன்டி? அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? போட்டு விட்டாடா ஜிலேபி கொண்டா. ஓடா ஓடா. பொய் சொல்லாதடி, உண்மையை சொல்லு. என்ன சந்தேகப்படுறியாடி? ஆமாண்டி, நீ பக்கத்து வீட்டுக்கு போகும்போதே நினைச்சேன். பக்கத்து வீட்ல சேவலே இல்லடி. என்னடி பிரச்சனை? யோ, இவன் நம்ம பண்ணையில எந்த சேவல் கூடயும் சேரல, ஆனா முட்டை போட்டிருக்கா. கேட்டா என்ன சந்தேகப்படாதன்னு சொல்றா. சேவல் சேர்ந்தாதான் கோழி முட்டை போடணும் உனக்கு யாரடி சொன்னது? அப்படி கேளுடா. அப்ப சேவல் சேராம கோழி எப்படியா முட்டை போடும்? கோழி மட்டும் இல்லடி, எல்லா பறவையினமும் பருவம் வந்தா தானா முட்டை போடும். சேவல்லாம் தேவையில்ல. அப்புறம் எதுக்கே சேவலுக்கு தெண்டமா தீனி போட்டுக்கிட்டு வித்துறலாம். நீ தாண்டி தெண்டம். சேவல் இல்லாம கோழி முட்டை போடும், ஆனா அந்த முட்டை குஞ்சு பொரிக்காது. சேவல் சேர்ந்த முட்டை தான் குஞ்சு பொரிக்கும். புரியுதா? அவளுக்கு புரியாது, நீ கிளம்புடா. வீட்டுக்கு வாடி, உங்க மாமா பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு. போ, நான் வரமாட்டேன். பஞ்சாயத்தா? எதுக்குடி? நேத்தி அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்திருக்காரு, அவரு நெஞ்சில தேங்காய் போட்டு உடைச்சிருக்கா. ஏமா? எங்க அம்மா தான் சொன்னாங்க. ஓ, குடும்பத்தோட பிளான் பண்ணிருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? எங்க அப்பா கல் நெஞ்சுக்காருன்னு சொன்னாங்க, அதான் தேங்காய் உடைச்சு பார்த்தேன். தேங்காய் உடைச்சதுல உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சுடி. தேங்காய் உடைச்சு நெஞ்சு வலி வந்திருக்காதடி, இப்படி ஒரு தண்டத்தை பெத்துட்டமேனு வந்திருக்கும். வேலியில நின்னு என்னமா பண்ற? தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொன்னாங்க சித்தப்பா, அதான் இந்த வழி எப்படி பிறக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். அப்படியே பாத்துக்கிட்டே இருமா, எத்தனை வருஷம் ஆனாலும் உன் வாழ்க்கையில வழியே பிறக்காது. காட்டு பண்ணி கால் கடுக்க போறதெங்கே, கரடி கடிக்கட்டும் காட்டுக்குள்ள, காக்கா வந்து சொல்லும் வீட்டுக்குள்ள, போறவ அப்படியே தொலைஞ்சி போடி, திரும்பி வந்து நின்னா செருப்பு அடி. காட்டு பண்ணி கால் கடுக்க போறதெங்கே, கரடி கடிக்கட்டும் காட்டுக்குள்ள, காக்கா வந்து சொல்லும் வீட்டுக்குள்ள, போறவ அப்படியே தொலைஞ்சி போடி, திரும்பி வந்து நின்னா செருப்பு அடி.